ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுடிதார் டாப்போட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு காலேஜோட யூனிஃபார்ம் தான். ஸோ யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இதோட டாப்பு பேண்ட்டு ரெண்டோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். யாருக்கெலாம் வந்து சுடிதாரோட கட்டிங் ஸ்டிச்சிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாப் கட் பண்ணுறதுக்காக 4 ஃபோல்டிங்கில் வந்து மடித்து போட்டுக்கிறோம். ஆப்போசிட் ஒரு ஃபோல்டு, அப்புறம் மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டுட்டு, இப்போ மேலே வந்து நம்ம ஷோல்டர்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு, அதுக்கு கீழே நம்மளோட டாப்பு அளவுக்கு கொடுத்துருப்பாங்களே டாப்பு, அதை அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. நெக்கு வித்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சுடிதார் அதாவது அளவு டாப் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் மாதிரி கிடையாது சுடிதார். ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடுவோம். பட் சுடிதார் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப டைட்டாக போட மாட்டோம். பட் ஓரளவு வந்து அந்த ஷேப்பு வர்ற மாதிரி நம்ம போடுவோம். அதனால் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குற சுடிதாரில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சுடிதாரில் எவ்வளோ ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த அளவு சுடிதாரை அப்படியே ஷேப் மாறாமல் உங்களோட ஹேண்ட் வச்சு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஷேப் மட்டும் மாறிடவே கூடாது. அந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கர்வ் வந்து வரும். அந்த உள்ளுக்கு போய் ஒரு கர்வ் வரும். அந்த கர்வை மட்டும் விட்டுறாமல் அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த கர்வை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட சுடிதார் கட்டிங் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். சுடிதாரில் மெயின் என்ன அப்படின்னா அந்த கர்வு அப்புறம் ஓப்பன் தான். ஸோ ஓப்பனாக இருக்கிற இடத்தையும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா அளவுமே அளவு சுடிதாரில் இருக்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அப்புறம் ஓப்பன், அந்த உள்ளே இருக்கிற கர்வு, ஹைட்டு, இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சு. அதனால் ஆர்ம் ஹோல் வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக 7.5 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த கர்வை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கர்வோட உள்பகுதி அந்த அளவு சுடிதாரில் வந்து இருந்துச்சுல, அந்த கர்வ் உள்ளுக்க செஸ்ட்டுக்கு கீழே ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட நீடில் வந்து அந்த பக்கம் கர்வாக நம்ம இந்த நீடில் வந்து கொண்டு போக முடியும் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவு இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் தான் வந்து மெயினு. ஏன்னா ஓப்பன் வந்து ரொம்ப மேலே இருந்தாலும் நம்மளுக்கு ஹிப்பு தெரியும், ரொம்ப கீழே இருந்தால் வந்து டைட்டாக இருக்கும். அதனால் கரெக்டான அளவில் தான் இருக்கணும். அதனால் அளவு சுடிதாரில் வந்து அவங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணும்போது அந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதே அளவு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் நெக்கோட வித்துலாம் எனக்கு செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் நெக்கோட வித்து வந்து நான் செப்பரேட்டாக வந்து 4.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன் நெக்கோட வித்து. இப்போ நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன். பட் ஓப்பன் பக்கத்தில் வந்து 1 இன்ச் தான் வந்து விட்டுருக்கேன். நீங்கள் ஓப்பன் சைடு 1 இன்ச் மட்டும் வைங்க. உங்களுக்கு கரெக்டாக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் கிடைக்கும். ஓப்பனில் வந்து அதிகமாக கிளாத் வைக்காதீங்க. ஓப்பனில் மட்டும் 1 இன்ச் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைடில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஓப்பன் வரும்போது கரெக்டாக 1 இன்ச்சாக நான் கம்மி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து அளவு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த சைஸு எத்தனை சைஸு சுடிதாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது பிரித்து வரதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஓப்பன் சைடு வரும்போது கரெக்டாக 1 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஓப்பன் சைடு எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங்காக மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காகலாம் விட்டுருப்போம்ல, அந்த அளவுலலாம் நாச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சென்டர், அதாவது நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இடத்துல நாச் போட்டுட்டு இப்போ பேக் நெக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணல. இப்போ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் போட்டு கட் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி பேக் நெக்கும் என்ன அளவோ அந்த அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுடிதாரோட டாப் போர்ஷனில், அதாவது டாப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட்டிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ சென்டர் நாச் வந்து இந்த எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ அந்தந்த இடத்துலலாம் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இதை விட ஈஸியாக நீங்கள் சுடிதார் வந்து கற்றுக்க
எடுக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே நான் வீடியோவில் என்ன காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத் இருக்க அதில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம ஸ்லீவ் வந்து எப்போவும் கட் பண்ணுற மாதிரி 4 ஃபோல்டிங்கில் போட்டு ஸ்லீவோட லென்த்து, கீழே கேப் ஹைட்டு, அப்புறம் ஆம் ஹோலோட ஹைட்டு 7.5 இன்ச்சா. ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளோட ஸ்லீவோட கர்வ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். மற்றவங்க எப்படின்னு தெரியல. பட் நான் வந்து சுடிதாருக்கு வந்து நம்ம உள் பக்கமாக குடஞ்சிலாம் கட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கட் பண்ண மாட்டேன். நம்மளோட ப்ளவுஸுங்கும்போது அது பெர்ஃபெக்டாக டைட்டாக போடுறோம். அதனால் அந்த இடத்துல சுருக்கம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால அதை வந்து கட் பண்ணுறோம். பட் சுடிதார் வந்து அப்படி இல்லை. ஒரு வேளை சுடிதார் ரொம்ப டைட்டாக போடுறவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். பட் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஸ்லீவ்லேயும் கட் பண்ண வேணாம், டாப்லேயும் கட் பண்ண வேணாம். இப்போ நான் நார்மலாக வந்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.